Hi guys, I am Rajkumar. Welcome to Bell Tamil Solar and Full Play. Then first of all உங்ககிட்ட நான் ஒன்று சொல்ல விரும்புகிறேன். என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் வீடியோ சரிங்களா. அதாவது பிகினர்ஸுக்கு சொல்ல வரேன். தென் என்னோட சேனல் நீங்கள் புதுசாக பார்க்குறவங்களுக்கும் நான் ஃபஸ்ட்டே சொல்லிடுறேன். இது வந்து ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் வீடியோ. அதாவது நான் கிட்டத்தட்ட ஒரு 1 month இது வந்து எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிட்டு இருக்கிறேன். எவ்வளோ டாலர்ஸ் எந்தெந்த கண்ட்ரிக்கு வந்துட்டு இருக்குது, எவ்வளோ கிளிக்ஸ் வந்தால் எவ்வளோ டாலர்ஸ் கிடைக்கும், தென் நம்ம எந்தமாரி கண்டென்ட் போட்டோம்னா நமக்கு எப்படி ரெவன்யூ வரும்னு சொல்லிட்டு நம்ம இது வந்து பண்ணிட்டு இருக்கிறோம். அதனால வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் டில் எண்டு வரைக்கும் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு நிறைய இன்ஃபர்மேஷன் தெரியும் சரிங்களா. தென் வீடியோ வந்து எதுவும் வளவலன்னு பேசாமல் டைரெக்டாக உள்ளே போயிடலாம் கண்டென்ட்டுக்குள்ளே. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா டுடே டாலரில் வந்து பார்த்தீங்கன்னா $3.17 வந்து கிடச்சிருக்குது. அதே போல் நேற்றுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட $3.05 வந்து கிடச்சிருக்குது. இப்போது நேற்றுக்கு இன்றைக்கி டிஃப்ரெண்ட் என்னென்னா நமக்கு எக்ஸ்ட்ராவே 10 சென்ட்ஸ்க்கு மேலே கிடச்சிருக்குது. ஓகேங்களா. இப்போ லாஸ்ட் 7 டேஸில் வந்து பாருங்கள் $23.31 வந்து கிடச்சிருக்குது. எப்பவுமே நீங்கள் லாஸ்ட் 7 டேஸ்க்கான டாலர்ஸ் நோட் பண்ணவே கூடாது. ஏன்னா நீங்கள் 1ஆம் தேதிக்கு மேலே நமக்கு வந்து ஆட்சன்ஸில் வந்து மாற்றினாலுமே 0 ஆனாலுமே மறுபடியும் 1ஆம் தேதியிலேருந்து வரக்கூடிய அமௌண்ட் வந்து லாஸ்ட் அதுக்கு முன்னாடி மாதத்தில் இருக்கக்கூடிய லாஸ்ட் 7 டேஸ் கால்குலேட் பண்ணி இந்த லாஸ்ட் 7 டேஸ்க்கான அமௌண்ட்டு காட்டும். அதனால் இந்த லாஸ்ட் 7 டேஸ் அமௌண்ட் என்றைக்குமே பார்க்க வேண்டாம். ஓகேங்களா. இப்போ திஸ் மந்த்னு இருக்கு இல்லையா, அந்த அமௌண்ட்டில் பார்த்தீங்கன்னா $9.33 வந்து இருக்குது சரிங்களா. இந்த டுடே டாலரும் அதாவது டுடே டாலருக்குள்ள $3.17 வந்து இந்த திஸ் மந்தில் ஆட் ஆகி தான் நமக்கு காட்டுமே. இப்போது $9.33 இருக்கு இல்லையா, இந்த $3.17 இதில் ஆட் ஆகி தான் நமக்கு அதாவது $9.33 காட்டும். ஓகேங்களா. இப்போ பேலன்ஸ் வந்து பார்த்தாச்சுன்னா நமக்கு வித்ட்ரா ஆகக்கூடியது $260.98 வந்து நமக்கு வித்ட்ரா ஆக வேண்டியது. அது ஏன்னு நம்ம பிரான்ச்சுக்கு அதாவது பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வராமல் இருக்க காரணம் என்னன்னா, இந்த யூடியூப் அக்கௌண்ட்லேருந்து வரக்கூடிய அமௌண்ட் வந்து 20ஆம் தேதிக்கு மேலே தான் வரும். அதாவது 20ஆம் தேதி வந்துடும் சரிங்களா. அந்த பேலன்ஸ் வந்து இதில் ஆட் ஆகிட்டு தான் 25லேருந்து 30 டேஸ்க்குள்ளே எனக்கு கிடச்சிடும். அதாவது இந்த மந்த் ஃபுல்லாகவே போயிடும். ஓகேங்களா. அது வரைக்கும் உங்களுக்கு இப்படியே தான் காமிச்சிட்டு இருக்கோம். அதுக்கு முன்னாடி மாதம் லாஸ்ட் பேமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா $142.03 வந்து எனக்கு கிடச்சிது. ஓகேங்களா. அதில் பார்த்தா தெளிவாக தெரியும் நினைக்கிறேன். ஓகே, அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா எந்தெந்த அதாவது சரி ஓகே எவ்வளோ பேஜ் வியூஸ் வந்திருக்குன்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். இப்போது பேஜ் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு கிட்டத்தட்ட 1300 பேர் இன்றைக்கி வந்து சைட்டுக்கு வந்து விசிட் பண்ணிக்கிறாங்க சரிங்களா. இப்போது 1300 பேருக்கு எவ்வளோ பேர் ஆடு கிளிக் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தாச்சுன்னா 61 பேர் ஆடு வந்து கிளிக் பண்ணியிருக்கிறாங்க. நல்லா நோட் பண்ணணும். இப்போது யூடியூப்புக்கும் வெப்சைட்டுக்கும் இருக்கிறான டிஃப்ரெண்ட் உங்களுக்கு சொல்லிடுறேன், நல்லா பாருங்கள். யூடியூப்பில் நீங்கள் ஒரு வீடியோ பார்க்குறீங்கன்னா ஃபஸ்ட்டு வீடியோ ப்ளே பண்ண உடனே ஒரு நான் ஸ்கிப்படு ஆடு வரும். ஓகேங்களா. அதாவது உங்களால் அந்த ஆடு வந்து ஃபுல்லாக பார்க்குற மாதிரி தான் இருக்கும், அது ஸ்கிப் பண்ணவே முடியாது. அப்படி இல்லைனா 1 நிமிஷம் அல்லது 2 நிமிஷம் வீடியோ ஆட்ஸ் வரும், அதில் வந்து நம்ம ஒரு ஜஸ்ட் 5 செகண்ட்ஸ் வந்து பார்த்துட்டு ஸ்கிப் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா. இதுமாரி அதாவது கம்பல்சரி யூடியூப்பில் ஆடு வந்து நம்ம பார்த்துருவோம், நமக்கான ரெவன்யூ வந்துடும். ஆனால் வெப்சைட்டை பொறுத்த வரைக்கும் 24 ஹவர்ஸுமே நம்மளுடைய சைட்டில் வந்து ஆடை வந்து ரன் பண்ணிக்கிட்டே தான் இருப்பாங்க சரிங்களா. அதில் வர விசிட்டருக்கு வந்து இம்ப்ரெஷன் தான் கிடைக்குமா தவிர தென் பேஜ் வியூ தான் கிடைக்குமா தவிர ரெவன்யூ கிடைக்காது. அப்போ எப்படி ப்ரோ வெப்சைட்லேருந்து ரெவன்யூ வருதுன்னு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம். நம்ம ஆடு இதை பார்த்தீங்களா, இந்த 1300 பேருக்கு 61 பேர் ஆடு கிளிக் பண்ணியிருக்காங்க இல்லையா, அந்த 61 பேருக்கான காசு தான் இந்த $3.17. ஓகேங்களா. ப்ரோ அப்போ வெப்சைட்னா அந்த பேஜ் வியூ இம்ப்ரெஷன் இருந்தால் காசு வராதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பீங்க. நண்பா, கூகுள் பொறுத்த வரைக்கும் பேஜ் இம்ப்ரெஷனுக்கு பேஜ் வியூக்கு காசு வராது. இதுக்குன்னு ஒரு சில ப்ரைவேட் வெப்சைட் இருக்குது. அந்த வெப்சைட்டில் வந்து இம்ப்ரெஷன் பொறுத்தே காசு வரும், நமக்கு கூகுள்லேருந்து கிடைக்காது சரிங்களா. அதனால இப்போது 61 ஆடுகளுக்கு நடந்திருக்கான காசு தான் இருக்குது. இதுவே எந்தெந்த கண்ட்ரிலேருந்து எவ்வளோ வந்திருக்குன்னு சொல்லிட்டு இதுக்கு மேலே நம்ம பார்க்க போகிறோம் சரிங்களா. இப்போது பேஜ் ஆர்பிஎம் அண்டு சிபிசி பார்த்தீங்கன்னா $2.44 இருக்குது பேஜ் ஆர்பிஎம். இப்போ பேஜ் ஆர்பிஎம் பொறுத்து தான் நமக்கான ரெவன்யூ கிடைக்கும். ஓகேங்களா. ஆனால் ஒரு பேஜுக்கு $2.44 கிடைக்கக்கூடியது. சிபிசி பாருங்கள் 0.05 தான் இருக்குது. அப்போது இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா அந்த $2 வரக்கூடியது வந்து நமக்கு அதில் ஒரு 0.5% தான் நமக்கு கிடைக்குது. அதாவது 5 சென்ட்ஸ் வச்சாங்கன்னா 61 பேருக்கு எவ்வளோ வரும், அவ்வளோதான் வரும். ஓகேங்களா. அதே போல் பேஜ் இம்ப்ரெஷன் வந்து பார்த்தீங்கன்னா 4400 இம்ப்ரெஷன் வந்து கிடச்சிருக்கு. அதாவது 1300 பேர் நம்ம சைட்டு வந்து விசிட் பண்ணதில் 4400 இம்ப்ரெஷன் வந்து கிடச்சிருக்கு. ஓகேங்களா. தென் பேஜ் சிடிஆர் வந்து பார்த்தீங்கன்னா 4.70% இருக்குது. எப்பவுமே பேஜ் சிடிஆர் வந்து 10க்குள்ளேயே வச்சுக்கிறது ரொம்பவே சிறப்பாக இருக்கும். ஓகேங்களா. எப்பவுமே 10க்கு மேலே போகக்கூடாது. 10க்கு மேலே போச்சுன்னா ஆட் லிமிட் விடும். தென் ஆட்சன்ஸ் வந்து ஓரளவுக்கு இஷ்யூஸுக்கு போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஓகேங்களா. அதனால 10க்குள்ளே மெயின்டைனிங் பண்ண பாருங்கள்.
ப்ரோ சரி ப்ரோ இந்த சிடிஆர் சொன்னீங்களா ப்ரோ அது எப்படி ப்ரோ 10க்குள்ளே மெயின்டைனிங் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு கேட்பீங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சிடிஆர் ஏன் ஏறுதுன்னு சொல்லிட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா, இப்போது 1300 பேர் வந்து நம்ம சைடு விசிட் பண்ணதில் 61 ஆடுகளுக்கு தான் விழுந்திருக்கு. சரிங்களா, ஆக்சுவலி எப்பயுமே நமக்கு வந்து 1000 பேருக்கு 100 ஆடு கிளிக் கிட்டத்தட்ட விழணும். ஆனால் எதனா பகுக்கு போதா நான் கண்ட்ராவினே தெரியல நண்பா, சரியாகவே கிளிக்ஸ் வர மாட்டேங்குது. ஒரு 2 டேஸாக நான் பார்த்துட்டு இருக்கிறேன். ஓகே, நம்ம என்ன பகு போயிருந்துச்சுன்னா ஒன்றும் பண்ணுறதுக்கு இல்லை, வந்தது லாபம்னு சொல்லிட்டு போக வேண்டியதான். ஓகேங்களா, இப்போது 100க்கு 10 ஆடுகளுக்கு விழலாம். ஓகேங்களா, அதிகபட்சம் 11 விடலாம். ஆனால் 100 பேஜுக்கு 20 ஆடுகளுக்கு விழுந்துச்சுன்னா உங்களுக்கு சிடிஆர் வந்து 20க்குமே நிற்கும். அந்தமாரி தான் வச்சுக்கோங்களேன். இப்போது 1000க்கு 100 ஆடுகளுக்கு விழலாம், ஆனால் 1000க்கு 150 விழுந்துச்சுன்னா சிடிஆர் வந்து 40-50 போய் நின்றோம். இப்போது அதுதான் நண்பா, அதாவது 100க்கு 10 ஆடுகளுக்கு விழுந்துச்சுன்னும் போது சிடிஆர் வந்து ஆவரேஜாக ரொம்பவே லோவாக தான் இருக்கும். அது 10க்குள்ளே தான் இருக்கும். அதாவது ஆடுகளுக்கு அதிகமாக இருந்தால் தான் உங்களுக்கு சிடிஆர் ஐயாகும். இல்லை ப்ரோ எனக்கு வந்து நீங்கள் சொன்ன மாதிரியே 100க்கு 10 ஆடுகளுக்கு தான் இருக்குது, ஆனால் அப்படி இருந்துமே எனக்கு சிடிஆர் ரொம்ப ஐயில் இருக்குது ப்ரோ அப்படின்னா பர்டிகுலராக ஒரு போஸ்ட்டுக்கு மட்டும் டிராஃபிக் வந்துக்கிட்டே இருக்கும். இப்போ எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டால் ஒரு போஸ்ட்டு நேற்றுக்கு போட்டிருப்பீங்க அல்லது முந்தா நேரத்துக்கு போட்டிருப்பீங்க, இல்லைன்னா அந்த போஸ்ட் மட்டும் ட்ரெண்டிங்கில் எஸ்யூ ஆகிட்டு ஃபஸ்ட் ரேங்கிங்கில் போயிட்டுருக்கோம். அதனால கூட சோர்ஸ் அதிகமாக வரும். அப்படி எந்த போஸ்ட் உங்களுக்கு டிராஃபிக் அதிகமாக வருதோ அந்த போஸ்ட் வந்து நீங்கள் சடனாக என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு ஃபேஸ்புக்கு, இன்ஸ்டாகிராமு, ட்விட்டரு, யூடியூபு அந்தமாரி எந்தெந்த சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணி உங்களுக்கு டிராஃபிக் கொடுக்க முடியுதோ ஒரு 1 ஹவர் அந்தமாரி டிராஃபிக் கொடுத்தீங்கன்னா ஒரு 50 கிளிக்ஸ் அந்தமாரி சோஷியல் மீடியாவில் உடனே வந்துச்சுன்னா உங்களுக்கு பிரச்சனையே இருக்காது. சிடிஆர் உடனே டவுன் ஆகிடும். ஆல்ரெடி எனக்கு வர்றதே டிராஃபிக் மொத்தம் எனக்கு சோஷியல் மீடியாவில் தான் வருது ப்ரோ, அப்படி வந்து எனக்கு சிடிஆர் அதிகமாக இருக்குன்னா தயவு செஞ்சு அந்த போஸ்ட்டுக்கு வர டிராஃபிக் வந்து வேறு போஸ்ட்டு கொடுங்க. அதாவது ஒரு புதுசாக கண்டென்ட்டை போட்டு அந்த போஸ்ட்டு கொடுக்குறது மூலமா சிடிஆர் தானாகவே குறைஞ்சிரும். ஓகேங்களா, அதாவது நான் சொல்ல வரது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். சம்டைம் புரியலனா மறுபடியும் சொல்கிறேன். கீழே டிஸ்கிரிப்ஷனில் டெலகிராம் குரூப் நம்ம கொடுத்துருக்கோம். குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. பெல் தமிழ் சோலார்னு சொல்லிட்டு குரூப் கொடுத்துருக்கேன். குரூப்பில் வந்து 700 மேலே பீப்புள்ஸ் இருக்கிறாங்க. உங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா குரூப் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. அது இல்லாமல் நம்ம வந்து சிபிசி இருக்கக்கூடிய கீவேர்ட்ஸ் வந்து நம்ம சேல்ஸ் பண்ணிட்டுருக்கோம். 35+ கபோ, அதாவது 35க்கு மேலே உங்களுக்கு இருக்கும் கீவேர்ட்ஸு எல்லாமே 300 சிபிசிக்கு மேலே இருக்கக்கூடிய சிபிசி இருக்கக்கூடிய கீவேர்ட்ஸ் தான் நம்ம வந்து சேல்ஸ் பண்ணிட்டுருக்கோம். வாங்கி ஒர்க் பண்ணுங்கள், நல்ல ஒரு ரிசல்ட் நீங்கள் எதிர்பார்க்கலாம். அதாவது பேஜ் ஆர்பிஎம் அண்ட் சிபிசி வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு அதுவே உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா, நான் என்ன சொல்ல வரேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். அதனால் அந்தமாரி உங்களுக்கு வாங்கணும்னு ஐடியா இருந்தால் டெலகிராம் குரூப்பில் வந்து வாங்கி ஒர்க் பண்ணுங்கள். அது எல்லாமே யூடியூப் வாட்சிங் அவர் சப்ஸ்கிரைபர் கூட நம்ம சைடு வந்து பண்ணி கொடுத்துட்ருக்குறோம். அப்படி உங்களுக்கு வேணும்னு அப்படி ஆசைப்பட்டீங்கனாலும் ப்ரைவேட்டாக வந்து டெலகிராமில் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு அதனுடைய டீட்டெயில் உங்களுக்கு வந்து நான் ஷேர் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி இப்போது $3.17 வந்திருக்கு இல்லையா, அது வந்து இப்போ 61 கிளிக்ஸ்க்கு தான் வந்திருக்கான்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் பண்ணோம் இல்லையா. அதுக்கு வந்து இப்போ என்ன பண்ணணும்னா டைரெக்டாக யூனிஸ்டேட்டுக்கு போகிறோம். யூனிஸ்டேட்டுக்கு போயிட்டு அங்கே இருக்கக்கூடிய எந்தெந்த கண்ட்ரியில் எவ்வளோ ஆட் கிளிக்ஸ் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். ஏன்னா இப்போ இந்தியாவில், அதாவது நம்மளோட என்னை பொறுத்த வரைக்கும் நம்ம இந்தியாவை தான் டார்கெட் வச்சுருக்கிறோம். ஏன்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் நம்ம ஒழுங்காக ஒர்க் பண்ணாலே போதிக்கும், ஆட்டோமேட்டிக்காக அதர் ஸ்டேட்லேருந்து நமக்கு வந்து எப்படி சொல்கிறது, அதர் ஸ்டேட்லேருந்து கிளிக்ஸ் வர ஆரம்பிச்சிடும். தென் அமௌண்ட் ரெவன்யூ வந்து அதிகமாக ஆக ஆரம்பிச்சிடும். ஓகேங்களா, இப்போ டுடே ரிப்போர்ட் வைக்கிறேன். ஏன்னா ஒரு சிலர் வந்து ஸ்க்ரீன்ஷாட்னு சொல்லிவிடுவாங்க. அதனால தான் இப்போ வந்து டுடேவில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இந்தியாவில் மட்டும் பாருங்கள் 58 ஆடுகளுக்கு வந்துருக்குது. 1230 பேர் வந்து சேட்டை வந்து விசிட் பண்ணியிருக்கிறாங்க. ஓகேங்களா, 58 ஆடுகளுக்கு $2.54 தான் கிடச்சிருக்கு. ஓகேங்களா, அதுவே யூனிஸ்டேட்லேருந்து பார்த்தாச்சுன்னா ஒரே ஒரு ஆடுகளுக்கு தான் நண்பா 4 பேஜ் வியூ, அதில் 0.35 வந்து நமக்கு கிடச்சிருக்குது. ஓகேங்களா, அப்போது ஒரு ஆடுகளுக்கு 35 சென்ட்ஸ் யூனிஸ்டேட்லேருந்து கிடைக்குதுன்னா அப்போ 58 கிளிக்கு எவ்வளோ கிடச்சிருக்கணும். இதுலேருந்து என்ன சொல்ல வரேன்னா இந்தியாவில் நீங்கள் ஒர்க் பண்ணுறவங்க யாராக இருந்தாலும் சரி தான். ஓகேங்களா, இந்தியாவில் ஒர்க் பண்ணுறவங்க நீங்கள் யாராக இருந்தாலும் ஒரு நாளைக்கு 1000 பேஜுக்கு $2 கணக்கு வச்சுக்கோங்க. அப்போ 10,000 பேஜுக்கு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு கம்பல்சரி 500 ஆடுகளுக்கு குறையாமலும் $10-15 எடுப்பீங்க. அப்போ மந்த்துக்கு உங்களுக்கு எப்படி பார்த்தாலும் ஒரு $40,000 50,000 வரைக்கும் உங்களுக்கு இருக்கும். அதாவது 10,000 பேஜ் உங்களுக்கு கொடுத்து அதில் 500 ஆடுகளுக்கு நடந்தால் இது பாசிபிள் ஆகும். இல்லைனா கம்பல்சரி ஒரு 21,000 35,000 வரைக்கும் நீங்கள் எடுக்கலாம். இந்தியாவுக்குள்ளே நான் சொல்கிற ட்ரிக்ஸ், அதாவது 1000 பேருக்கு ஒரு நாளைக்கு $2 கணக்கு வச்சுக்கோங்க. அப்போ 10,000க்கு எவ்வளோன்னு சொல்லிட்டு அப்படியே ப்ளஸ் பண்ணிக்க வேண்டியதான். ஓகேங்களா, அதுவே நீங்கள் 10,000 பேர் டிராஃபிக் கொடுக்குற அந்த டேவில் உங்களுக்கு ஆர்கானிக்காகவே ஒரு 2,000 5000 பேர் வர ஆரம்பிச்சிடுறாங்க. அதுலேருந்து எக்ஸ்ட்ரா ரெவன்யூ கிடைக்கும். ஓகேவா, அதேமாரி சிங்கப்பூர் அண்ட் ஸ்ரீலங்காவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஆடுகளுக்கு தான் விழுந்திருக்கு. அதாவது சிங்கப்பூரில் வந்து பார்த்தாச்சுன்னா
15 பேஜ் கிடச்சிருக்குது. தென் ஸ்ரீலங்காவில் 10 பேஜ் வந்து கிடச்சிருக்குது. ஒரு அன்னத்துக்குமே சேர்த்து ஒவ்வொரு ஆடுகளுக்கு தான் நடந்திருக்கு எனக்கு. தென் அதுக்கு வந்து பார்த்தாச்சுன்னா ஒரு 25 சென்ட்ஸு அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா 0.2 சென்ட்ஸ் வந்து கிடச்சிருக்கு. ஃப்ரான்ஸில் வந்து பார்த்தாச்சுன்னா ஒரே ஒரு பேஜ் கிடச்சிருக்கு, 0 கிளிக் ஆட் கிளிக் வந்திருக்கு. ஓகேங்களா. தென் நான் சொல்கிற இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். சம்டைம் பிடிச்சதுன்னா லைக் ஆர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பிடிக்கல அன்சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போது உங்களுக்கு டுடே ரிப்போர்ட் காமிச்சிச்சு. இப்போ திஸ் மந்த்து இல்லைனா லாஸ்ட் மந்த்துக்கான ரிப்போர்ட் பார்ப்போமா? ஏன்னா லாஸ்ட் மந்த்துக்கான ரிப்போர்ட் பார்த்தாச்சுன்னா உங்களுக்கு ஒரு அளவுக்கு கிளாரிட்டி கிடைக்கும். ஏன்னா இந்தியாவில் என்ன தான் ஆடுகளுக்கு வந்தாலுமே நமக்கு ரெவன்யூ இருக்காது நண்பா. இப்போ பாருங்கள், இப்போ யூனிவர்சிட்டிலேருந்து கிட்டத்தட்ட நமக்கு வெறும் 543 பேஜுக்கு 77 ஆடுகளுக்கு தான் நடந்திருக்கு. கிட்டத்தட்ட $113 54 சென்ட்ஸ் வந்து யூனிவர்சிட்டிலேருந்து நமக்கு கிடச்சிருக்கு வெறும் 77 கிளிக்கு. ஆனால் இந்தியாவில் பாருங்கள் 47,000 பேஜுக்கு கிடச்சிருக்கு. சாரி 47,000 பேஜுக்கு 2660 ஆடுகளுக்கு நடந்திருக்கு. அப்போ 2660 கிளிக்கு யூனிவர்சிட்டியில் மட்டும் எனக்கு கிடச்சிருந்துச்சுன்னா கிட்டத்தட்ட எனக்கு $1000க்கு மேலே கிடச்சிருக்கும். சரிங்களா. அதுக்கு மொத்தமாகவே இந்தியாவிலேருந்து எனக்கு $81 தான் கிடச்சிருக்குது. சரிங்களா. அதே போல் யூனிவர்சிட்டி கனடாவில் வந்து பார்த்தாச்சுன்னா 27 ஆடுகளுக்கு 160 பேஜ் தான், அதுவே $23 கிடச்சிருக்கு. $23 24 சென்ட்ஸ் வந்து கிடச்சிருக்குது. கனடா அண்ட் சிங்கப்பூர் வந்து பாருங்கள் 16 பேஜு, தென் 36 பேஜுக்கு 150 பேஜ் உள்ள அது ஆடுகளுக்கு 16 ஆடுகளுக்கு வந்து விழுந்திருக்கு. அதே போல் 36 ஆடுகளுக்கு வந்துருக்கு. பாருங்கள் 154 பேஜும் 470 பேஜும். சரிங்களா. அதுக்கு பாருங்கள் $18 $12 இப்படி கிடச்சிருக்கு. இது ஏன் நான் சொல்கிறேன்னா, இந்தியாவில் நீங்கள் எவ்வளோ தான் டிராஃபிக் கொடுத்து கிளிக்ஸ் கிடைச்சாலுமே ரெவன்யூ கம்மியாக தான் இருக்கும். இந்தியாவில் வந்து நீங்கள் கரெக்டாக அந்த நான் சொல்கிற மாரி ஒரு நாளைக்கு 10,000 பேர் உங்களால் சைடு கொடுக்க முடியுதுன்னும் போது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு யூனிவர்சிட்டியிலேருந்து ரெவன்யூ கிடைக்க ஆரம்பிச்சிடும். சரிங்களா. அதனால் முடிஞ்ச வரைக்கும் அதனால் CPC கண்டென்ட் போடுங்க, ரெவன்யூ நல்லாவே எதிர்பார்க்கலாம். கண்டென்ட்டை முடிஞ்ச வரைக்கும் ஜெனுவனாக இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க. அப்போ தான் நீங்கள் எதிர்பார்க்குற ரெவன்யூ உங்களுக்கு கிடைக்கும். ஓகேங்களா. நான் என்ன சொல்ல வரேன்னு புரியும்னு நினைக்கிறேன். சம்டைம் புரியலனா மறுபடியும் சொல்கிறேன், டெலகிராம் குரூப் வந்து ஜாயின் பண்ணிவிட்டு உங்களுக்கு என்ன இன்ஃபர்மேஷன் தேவையோ நீங்கள் வந்து குரூப்பில் வந்து கேளுங்க, உங்களுக்கு நான் சொல்கிறேன். தென் ஃபஸ்ட்லேருந்து இது வரைக்கும் வீடியோ ஸ்கிப் பண்ணாதான் டில் எண்டு வரைக்கும் பார்த்துருந்தீங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப். மறுபடியும் சொல்கிறேன்னா, நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. நிறைய இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு காத்துட்டு இருக்குது. தென் உங்களுக்கு எதனா டவுட்டாக இருந்தால் டெலகிராம் குரூப் வந்து ஜாயின் பண்ணிவிட்டு கேளுங்க, உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஓகேங்களா. எனவே நண்பா, ஆக்சுவலி இப்போ வரப்போகிற நாட்கள் என்ன ப்ரோ வர டாலர்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம். இது எக்ஸ்பெரிமெண்ட் வீடியோ. ஏன்னு சொல்கிறேன்னா, கொஞ்சம் கொஞ்சமாக தான் உங்களுக்கு அமௌண்ட் ஏற்று, அதாவது வர்றதை உங்களுக்கு காட்ட முடியும். எடுத்தோடனே ஐயில் போயிட்டால் உங்களுக்கு அப்போ உங்களுக்கு டவுட்டாக வந்துடும். கொஞ்சம் கொஞ்சமாக எப்படி ரெவன்யூ வந்துட்டு இருக்குது, எந்தெந்த போஸ்ட்டுக்கு வந்துட்டு இருக்குன்னு சொல்லிட்டு நான் காட்டுறேன். ஏன்னா இப்போலாம் நம்மளது சைடு வந்து டவுன்லோட் கண்டென்ட்ன்றதால ரெவன்யூ கம்மியாக தான் இருக்கும். டவுட்டாக இருந்தால் MrFool.com சொல்லிட்டு நீங்கள் சர்ச் பண்ணி பாருங்கள். டிஸ்கிரிப்ஷனில் பின் பண்ணி வச்சிருக்கிறேன், செக் பண்ணி பாருங்கள். ஓகேங்களா. தென் இன்னொன்று சொல்ல விரும்புகிறேன், நம்மளுடைய சைட் வந்து நான் மானிட்டேஷன் வாங்கிட்டோம். அது நான் உங்களுக்கு வீடியோ ஒன்றும் போட்டானான்னு சொல்லிட்டு தெரியல. சம்டைம் இதுக்கு முன்னாடி பப்ளிஷ் ஆயிருந்துச்சுன்னா தெரிஞ்சிருக்கும். அது வந்து ஜஸ்ட் 6 போஸ்ட்டில் நான் அப்ரூவல் வாங்கிட்டேன். அது உங்களுக்கு எப்படின்னு நான் தெரிஞ்சுக்கணும், டெலகிராம் குரூப் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா. இன்னும் நண்பா, பாய், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.